ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ஒரு இஎம்ஐ கால்குலேட்டர் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக உங்களோட லோன் இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு எக்ஸலில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம். பிஎம்டி ஃபங்க்ஷன் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஐகால லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பிஎம்டி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் டு கால்குலேட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து இஎம்ஐ கால்குலேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். கோல் சீக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். டேட்டா டேபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது எல்லாமே எக்ஸலில் வந்து நீங்கள் இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ரோ யூஸ் பண்ணி எப்படி வந்து இஎம்ஐ கால்குலேட்டர் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இஎம்ஐ கால்குலேட்டர்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது மாதிரி ஒரு ஓவர் வியூ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்களே போய் பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பட்டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது நீங்கள் இதில் இங்கே நேம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இஎம்ஐ கால்குலேட்டர் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நான் ஜஸ்ட் 10 lakh அப்படின்னு என்டர் பண்ண போகிறேன். ஐ திங்க் ஓகே, தென் ஓகே. அப்புறம் உங்களுக்கு வந்து என்டர் த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 11% போட்டுக்கிறேன். தென் ஓகே, தென் என்டர் த லோன் டென்யூர் இன் இயர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இயர்ஸ் வைஸாக மேபி ஃபார் எக்ஸாம்பிள் 10 years அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ 13,775 அப்படின்னு கால்குலேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து இஎம்ஐ கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த விதமான ஃபங்க்ஷன், எந்த விதமான ஃபார்முலாஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறீங்க, டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண போகிறீங்க, உங்களோட இஎம்ஐ வரப்போகுது. இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நான் வந்து ரெஸ்யூமே சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாப் சீக்கராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்கள் கையில் ஒரு அப்டேட்டடான ரெஸ்யூம் வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர் 9385782853. இந்த நம்பர் கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு மேபி 1 day or 2 daysல உங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து பண்ணி கொடுத்துருவேன். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் பெய்ட் சர்வீஸ். உங்களுக்கு ரெஸ்யூம் கிரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு டைம் இல்லையா இருக்கலாம், ஸோ இல்லை வேறு எந்த ரீசனாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் எனக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம், பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது ஐ ஹவ் டன் மோர் தென் 100 ரெஸ்யூமீஸ். ஸோ அதோட ரிவ்யூஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன், அதோட சாம்பிள்ஸ் எல்லாமே போடுறேன். ஸோ என்கிட்ட நான் வந்து ரெஸ்யூம் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் அட்வான்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இஃப் யூ ஹாவ் ஜேடி விச் இஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஸோ அதெல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களோட ஜேடிக்கு ஏற்ற மாதிரியான ரெஸ்யூமே கிரியேட் பண்ணி கொடுப்பேன். அண்ட் உங்களோட 8 years ஸ்கோர் செக் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயம் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டெஃபினெட்லி காண்டாக்ட் மீ. இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் டு கிளாரிஃபை, கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ நவ் வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ க்ரோமில் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ChatGPT லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ChatGPT லாகின் பண்ணல அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ChatGPT லாகின் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஆஸ்க் எனிதிங் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான ப்ராம்ப்டை கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்ட் தான் இருக்கிறதுலே ஒரு ஹைலைட்டான விஷயம். இந்த ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ChatGPTயை பல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நீங்கள் நிறைய விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் இதை பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் சேம் ப்ராம்ப்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா in Excel that calculates EMI, the macro should prompt the user to enter loan amount, interest rate and loan tenure using input boxes. அதாவது நான் என்ட்ரி பண்ணும்போது எனக்கு பாக்ஸஸ் வந்தது இல்லையா, ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத கேட்குறது. ஸோ தென் இட் ஷுட் கம்ப்யூட் EMI யூசிங் த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அண்ட் டிஸ்பிளே த ரிசல்ட் இன் ஸ்பெசிஃபிக் செல். செல்லை சூஸ் பண்ண போகிறீங்க, அந்த செல்லில் உங்களுக்கு EMI அப்படின்ற ஒரு அமௌண்ட் வரப்போகுது. ஸோ இதான் நான் ChatGPT கேட்டிருக்கேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ ChatGPT என்ன கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ChatGPT பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்டான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிஎம்டி தான். ஓகே, ஸோ அதை பற்றின வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். தென் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ChatGPT கால்குலேட் பண்ண போது நீங்கள் டீட்டெயில்ஸை மட்டும் என்டர் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி நம்ம VBA கோடு வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ VBA கோடு வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹவு டு யூஸ் திஸ் மேக்ரோ அப்படின்னு ChatGPT உங்களுக்கு கொடுத்துருது. ஓப்பன் எக்ஸல்
and press Alt F11 to open VB editor, then go to insert and module. சேம் பண்ண போகிறோம். இது என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ இந்த ப்ரொசீஜர் அப்படியே நான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு வேணால் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டெவலப்பர் அப்படின்ற ஒரு டேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேக்ரோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க ஃபார்மேட் படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். Alt F11 இருக்கு இல்லையா, ஸோ Alt F11 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ Alt F11 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி கூட இன்னொரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டே இந்த ஃபைலை சேவ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ இப்போ நான் வந்து இது மேக்ரோ அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ், மேக்ரோ அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணும்போது இப்போ நம்ம மேக்ரோ யூஸ் பண்ணுறதுனால கட்டாயமாக இந்த ஒரு ஃபைலை நம்ம மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக சேவ் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் ஒர்க் புக்காக இருக்குது. மேக்ரோ எனேபிள்டாக பார்த்திங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸல் எஸ்எம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி கண்டிப்பாக மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்காக சேவ் பண்ணணும். அப்போ தான் மேக்ரோ ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைலை சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேக்ரோ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ Alt F11 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த VBA கோடை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ எக்ஸலில் Alt F11 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். Alt F11 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நம்ம பார்த்த மாதிரி இன்சர்ட் போயிட்டு மாடியூல் கொடுக்கணும். ஸோ மாடியூல் கொடுத்து நியூ மாடியூல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை Ctrl V கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ரோ சேவ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த பட்டன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கும் சேம் ஆப்ஷன், டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பிங்கில் இன்செர்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்செர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னா இந்த பட்டன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிளேஸில் இந்த ஷீட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பட்டன் ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல அந்த பட்டன் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மேக்ரோ நேம் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அவங்க வந்து கால்குலேட் EMI அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருந்தேன். கால்குலேட் EMI அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே லோன் அமௌண்ட்டில் சேம் அமௌண்ட்டே நான் கொடுத்து காமிக்கிறேன். இங்கே 10 lakhs, தென் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 11%, தென் ஓகே, லோன் டென்யூரில் இயர்ஸில் கொடுக்கணும். ஸோ 10 years கொடுத்துக்கிறேன். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணியிருந்த அந்த செல்லில் உங்களுக்கு உங்களோட மந்த்லி EMI வந்து கால்குலேட் ஆகிருக்கும் 13,775. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா EMI கால்குலேட்டர் பண்ணணும். ஸோ இது எப்படி மேக்ரோ யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றதையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். மேனுவலாக எப்படி பண்ணுறோம் அப்படின்றதையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது ஒரு சின்ன வீடியோ தான், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ஒரு EMI கால்குலேட்டர் ரெடி பண்ணுறது, இப்போலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கான தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறையா அப்டேட்டடான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பை, டேக் கேர்.